உறவுகளே, வாழ்க்கை என்றாலே பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லாததுதான். ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை முளைக்கத் தொடங்கிவிடும். ஆம் உறவுகளே, இவ்வுலகில் பிரச்சனை இல்லாத நபர்களே கிடையாது. இதற்கு முடிவே இல்லையா என்று புலம்புபவர்கள் இன்று ஏராளமானோர் உங்களில் இருக்கலாம். துன்பமே இல்லாத வாழ்க்கை சலிப்பை தந்துவிடும். அதனால்தான் என்னவோ இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது வாழ்க்கை என்றாகிவிட்டது. ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்குமா? அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள இக்கதையை முழுமையாக கேளுங்கள் உறவுகளே. முன்னொரு காலத்தில் ஒட்டகம் மேய்க்கும் ஒருவன் இருந்தான். அவன் தன் ஒட்டகத்தை மேய்த்துவிட்டு ஒட்டக கூடாரத்தில் கொண்டு போய் கட்டிவிடுவது உண்டு. அவன் வாழ்க்கையில் தனக்கு இருக்கும் பிரச்சனை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருந்தான். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்தவாறே சாலையோரத்தில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு ஒரு முனிவரை கண்டான். அவரிடம் சென்று, முனிவரே, மற்றவர்களுக்கு வாழ்க்கையில்தான் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அந்த முனிவர் அவனை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டு, இன்று இரவு கூடாரத்திற்கு படுக்க செல்லும் முன் அங்கு கட்டப்பட்டுள்ள ஒட்டகங்கள் அத்தனையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை உற்று நோக்கு. ஒட்டகங்கள் அனைத்தும் ஒன்று விடாமல் படுத்த பின்னரே நீ உறங்க வேண்டும். அதுவரை விழித்து கொண்டு இரு என்று கூறி வழியனுப்பி வைத்தார். இரவு கூடாரத்திற்கு சென்ற அவன் ஒட்டகங்களை உற்று நோக்கி கொண்டிருந்தான். அங்கிருந்த சில ஒட்டகங்கள் தானாகவே படுத்து கொண்டன. சில ஒட்டகங்களை அவன் கட்டாயப்படுத்தி படுக்க வைத்தான். ஆனால் அவனால் எல்லா ஒட்டகங்களையும் அப்படி ஒரு சேர படுக்க செய்ய முடியவில்லை. அதனால் அவன் தூங்கவும் இல்லை. மறுநாள் காலையில் முனிவரை சந்தித்த அவன் நடந்த விவரத்தை கூறினான். முனிவர் சிரித்து கொண்டே அதற்கு, உன்னுடைய பிரச்சனையும் ஒட்டகத்தை படுக்க வைப்பதற்கு சமமானதுதான். வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தானாகவே முடிந்துவிடும். சிலவற்றை நாம் போராடி முடித்து வைக்க வேண்டும். அப்படி நாம் செய்தாலும் வேறு ஒரு பிரச்சனை புதிதாக எழுந்து நிற்கத்தான் செய்யும். இவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டு இருந்தால் கடைசி வரை தூக்கம் என்பது இல்லாமல் போய்விடும். பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகளை முதலில் தூக்கி எறியுங்கள். வருவது வரட்டும் என்று தைரியமாக உங்கள் வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் இருந்தாலே துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கையை வாழ முடியும்.